அறிய வேண்டிய ஜோதிடம் இதை குறித்து தான் இப்போ நம்ம இந்த பதிவை வெளியிடுறோம். அதாவது நமது ஜோதிடத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது திருக்கணிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிஷிகள் ஆன்மீக பெரியோர்களால் எழுதப்பட்டது ஒன்று. அதன் பிறகு 50 ஆண்டுகளுக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு இந்த திருக்கணிதம் என்பது எழுதப்பட்டது. இது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக கோள்கள் தன்னுடைய இடத்திலிருந்து சிறிது சிறிது மாறுபடும் பொழுது அதை துல்லியமாக கணித்து, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து அடிப்படையாக வச்சு இந்த எழுதப்பட்டது தான் இது திருக்கணிதம். திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருத்தப்பட்ட கணிதம் வச்சு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடியவர்கள். பழைய ஆளுங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடம் செய்யப்படுது. ஆனால் ரெண்டும் அதிக வேறுபாடு, பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு ராசிகள் இருக்குது. அந்த ராசிகளுக்கு நட்சத்திரங்கள், ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜோதிடத்தில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான சந்திராஷ்டிரமம். எல்லாரும் பயமுறுத்துகிறாங்க, சந்திராஷ்டிரமம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திராஷ்டிரமன்றது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சந்திரன் அந்த ராசியில் அமரும்போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விவகாரம். அதாவது எப்படின்னா திருக்கணிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா ஒரு ஜோதிடத்தில், அதாவது ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குதுன்னு நம்ம உதாரணமாக வச்சுப்போமே. அப்படி அந்த அன்றைய நாளில் அந்த 3 நாட்களில் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு அது உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது உட்படும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதனால் பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. நாம் என்ன அந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நமக்கு தடுமாற்றம் இருக்கும். செய்யக்கூடிய புதிய முயற்சிகளை நாம் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. எங்கேயாவது போகிறோம், பாதுகாப்பாக போகிறோம், பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம், அந்த பணத்தை பத்திரப்படுத்திட்டு போகணும். வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கும். இது தவிர வேறு எதுவுமே கிடையாது அதிகமாக. ஆனால் அதே நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள், அந்த ராசிக்கு கோள்கள், கிரகங்கள் சரியான முறையில் இருந்தால் எதுவுமே பண்ணாது, சுபமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரங்கள் அடிப்படையில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தான் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் மூலமாகத்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. அதனால் இந்த நாம் யாருமே நம்ம அந்த நமக்கு இது ஏற்பட்டு போச்சு, இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பதிவை கேட்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஜோதிட விளக்கம் மாதிரி இதை தெரிஞ்சுக்கணும், அறிய வேண்டிய பஞ்சாங்கம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த நிகழ்வு அசோக் குமாரின் அலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறோம். நன்றி, வணக்கம்.